சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கல்யாணத்தையே போய் தடுத்து நிறுத்துறா, அதுவும் கோவில்ல நடக்கிற கல்யாணம். கோவில்ல போய் அப்படி பண்ணா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுமா? ரெண்டு பேரும் மனசுக்கு பிடிச்சு கல்யாணம் பண்றாங்க. கல்யாணத்தன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்து தாலிய தட்டி விட்டா வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இது சங்கடமாவே இருக்கும்லம்மா. நம்ம கல்யாணத்தன்னைக்கு ஒரு பொண்ணு இப்படி பண்ணிட்டாளேன்னு அத ஒரு அபசகனமா நினைப்பாங்கல்ல, அப்படி போய் பண்ணலாமாம்மா? என்னம்மா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்படி அமைதியா இருந்தா என்னம்மா அர்த்தம்? சிவந்தி, நீ நினைக்கிறது எல்லாமே கரெக்ட் தான்மா. சிந்துவோட லைஃப்ல ஏதேதோ நடந்துருச்சுமா. ஆனா அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரும்போதெல்லாம் சிந்து ஒரு மாதிரி ஆயிடுறா. அதனாலதான் அவ உன்கிட்டயும் சொல்லாம இருக்கா. அவளே சொல்லாத போது நான் எப்படிமா சொல்றது? ஆனா கண்டிப்பா ஒரு டைம் வரும், அப்போ அது என்னன்னு நான் உனக்கு டீட்டெயிலா சொல்றேன், சரியா? நான் சொல்லாட்டி அட்லீஸ்ட் சிந்துவாவது உன்கிட்ட சொல்லுவா. அவ இப்ப இருக்க மனநிலையில அத திரும்பி நினைச்சு பார்க்க போறதில்ல, அப்படிதான் தெரியுது. சிந்துவை எந்த அளவுக்கு நான் என் பொண்ணு மாதிரி நினைக்கிறேனோ அதே அளவுக்கு நீயும் என் பொண்ணு மாதிரி தான்மா. பொண்ணு மாதிரின்னு கூட சொல்ல மாட்டேன், பொண்ணுதாம்மா. ஆனா அத இப்ப சொல்றதுக்கான சூழல் இல்ல. அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோமா, தயவு செஞ்சு தப்பா நினைக்காத. சரிம்மா, எவ்வளவு பெரிய துக்கமா இருந்தாலும் அத 4 பேர்கிட்ட சொல்லும் போதுதான் பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தா பாரம் கூடிதான் போகும்மா.